விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே சராசரி மனுஷன் தான். நாம யாருன்னு தெரியுமா? நாமெல்லாம் ஆதி சைவர்கள்ன்னு நமக்கு சொல்லுவாங்க. சைவர்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைன்னா அசையாததுன்னு அர்த்தம். அசைன்னா அசைறதுன்னு அர்த்தம். அசைஞ்சுகிட்டே இருந்தா அதுக்கு பேரு அசைவம்னு அர்த்தம். அசையாம நின்னா அதுக்கு பேரு சைன்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஜோதி இப்படி அசைஞ்சுகிட்டே இருந்தா, அவன் மீண்டும் பிறப்பான், மீண்டும் இறப்பான். திரும்ப திரும்ப பொறந்துகிட்டும், இறந்துகிட்டும் இருப்பான்னு அர்த்தம். எப்போ அது அசையாம சை நிலைக்கு போகுதோ, அவன் பிறப்பை, இறப்பை ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனுமே ஆதியில அத அசையாம நிறுத்துறதுக்கான சூத்திரம் தெரிஞ்சவங்க. அப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவங்கங்கிறதுனால, நமக்கு சைவர்கள்னே பேரு. புரியுதுங்களா? அதே மாரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அதே குவாலிட்டி அப்படியே இருக்கு. இங்க விஷயம் என்னன்னா, யாருக்கு அது வெளிப்படுதோ, அவங்க சித்தர் நிலை அடையறாங்க, பிறப்பை அறுக்குறாங்க, இறப்பை ஜெயிக்கிறாங்க. யாருக்கு அது வெளிப்படலையோ, அவங்க மனிதனாவே வாழ்ந்து, மனிதனாவே இறந்துடுறாங்கங்கிறது தான். அப்ப எல்லாருக்குள்ளாரையும் அந்த தகுதி இருக்குது. யார் உணர்ந்தாங்க, யார் உணரல. இந்த 2டே கேட்டகரி தான்.